பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி வகஃபா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹில்லதீன இஸ்தஃபா ஹுசூஸன் அலா அஃதலிஹின் வ ஹாக்கிமின் நபியின் முஹம்மதின் அல் அமீன் வ அலைஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். இப்போது குழந்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த அரண்மனையில் வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிரௌன் அனுமதி கொடுத்த உடனே ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் அவர்களுடைய ஜாரியத்துகள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ அந்த குழந்தை வயிறு பசியில் அழுது கொண்டு இருக்கு. இப்போ அந்த பசியில் அந்த குழந்தையை அழுகுறதுனால ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய நிறைய பணிப்பெண்கள் அவங்கள அழைக்கிறாங்க. இப்போ இந்த குழந்தைக்கு நீங்கள் தாய்ப்பால் கொடுங்கன்னு சொல்லிட்டு கட்டளையிடுறாங்க. இப்போ அந்த அரண்மனையில் எத்தனை பெண்கள் வந்து தாய்ப்பால் கொடுத்தாலுமே அந்த குழந்தை குடிக்க மாட்டேங்குது. இதை பற்றி அல்லாஹு தாலா சூரா கசஸ்ல 12வது வசனத்தில் சொல்லியிருந்தான், ஓ ஹர்ரம்னா அலைஹில் மராதிஅ மின் கபுலு, மற்ற பெண்களிடம் பால் அருந்துவதை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தடை செய்திருந்தோம்னு அல்லாஹு தாலா சொல்றான். ஸோ அல்லாஹு தாலா அந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தையா இருக்கும் போதே அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறான். மற்ற தாய்மார்கள்ட்ட அவங்க பால் குடிக்க மாட்டாங்க. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மற்ற தாய்மார்கள் பால் கொடுப்பது அனுமதிக்கப்பட்டது. இந்த விஷயத்தில் அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் தடை செய்திருந்தான். அந்த அரண்மனையில் எந்த தாய்மார்கள் வந்து பால் கொடுத்தாலுமே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பால் குடிக்கல. இப்போ ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்க்குறாங்க, இந்த குழந்தை எதுவுமே சாப்பிடாம இருந்தால் இறந்து போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தையை எப்படியாவது பாதுகாக்கணும், நம்ம ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போது ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய பணியாளர்களை கூப்பிட்டு இந்த குழந்தைய வாங்கிட்டு பஜாருக்கு போங்க, அந்த பஜார்ல ஏதாவது ஒரு தாய்மார்ட்ட இந்த குழந்தை பால் இருந்துதான்ங்கிறத நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு சில சோல்ஜர்ஸ், அங்க இருக்கக்கூடிய ஜாரியத்துகள் எல்லாருமே இந்த குழந்தையை தூக்கிட்டு பஜாருக்கு போறாங்க. இப்ப இந்த ஜாரியத்துகள் காவலாளிகள் எல்லாருமே அரண்மனையை விட்டு வெளியில வந்த உடனே ஒரு ஓரமா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அக்கா இவங்களை பின்தொடர்ந்து போனாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல. இப்ப அந்த ஜாரியத்துகள் தம்பி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை தூக்கிட்டு வெளியில வருவதை அவங்களுடைய அக்கா ஒளிந்திருந்து பார்க்கிறாங்க. இப்ப அந்த அக்கா கேஷுவலா போய் அந்த காவலாளிகள்கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு, கையில ஒரு குழந்தையோட வாரீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த காவலாளிகள் அந்த ஜாரியத்துகள் எல்லாருமே சொல்றாங்க, இந்த குழந்தை யாருன்னா இந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த எஜமானரான ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய குழந்தை. இந்த குழந்தை யார்கிட்டையுமே பால் அருந்த மாட்டேங்குது. அதனால இந்த குழந்தை பால் அருந்தக்கூடிய இந்த லாக்டேட்டிங் மதர், அதாவது செவிலி தாயை தேடி நாங்க பஜாருக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பேசுறத வச்சே மூசா நபியோட அக்கா தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க, அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு ராணி இந்த குழந்தையை தத்தெடுத்துட்டாங்க அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அந்த ஜாரியத்துகள் செவிலித்தாயை தேடி தான் பஜாருக்கு போகிறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொண்ட அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சிஸ்டர் எப்படியாவது அந்த நர்சிங் மதரா நம்மளுடைய அம்மாவை, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அம்மாவை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு திட்டம் தீட்டுறாங்க. இப்போ மூசா நபியுடைய அக்கா அந்த அரண்மனை ஜாரியத்துகள்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக போய் பேசுகிறாங்க. இதை பற்றி அல்லாஹு தாலா சூரா அல் கசஸ்ல 12வது வசனத்தில் சொல்கிறான். இது அப்படியே கண்டினியூ ஆகுது. ஃபகாலத் ஹல் அதுல்லுக்கும் அலா அஹ்லி பைத்தி யக்ஃபுலூனஹு லக்கும் வஹும் லஹும் நாசிஹூன். அந்த மூசா நபியுடைய அக்கா அந்த அரண்மனை ஜாரியத்துகள்கிட்ட பேசுகிறாங்க, இந்த குழந்தையை எந்த பிரச்சனையும் இல்லாமல் பரிபாலித்து வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குடும்பத்தை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த குழந்தையை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வளர்க்கக்கூடிய ஒரு குடும்பத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அந்த ஜாரியத்துகளோட துணைக்கு வந்திருப்பாங்கல்ல ஒரு சில சோல்ஜர்ஸ், அந்த சோல்ஜர்ஸ் மூசா நபியுடைய அக்காட்ட கேட்குறாங்க, நீ என்ன பர்டிகுலராக ஒரு குடும்பத்தை பற்றி மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்க, வேற குடும்பமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த சோல்ஜர்ஸ்க்கு சந்தேகம் வந்துட்டு, இவங்க என்ன ஒரு குடும்பத்தை பற்றி மட்டும் பர்டிகுலராக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களான்னு சந்தேகம் வந்து விட்டது. அதற்கு மூசா நபியுடைய அக்கா சொல்கிறாங்க, பொதுவாகவே இஸ்ரவேலர்கள் எல்லாருமே கிப்தி சமுதாயத்தை எதிரி மாதிரி தான் பார்ப்பாங்க. அதாவது அவங்களுடைய கொள்கைகளை, அவங்களுடைய ஐடியாலஜியை ஃபுல்லாக ஏற்றுக்கிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த குடும்பமும் பனி இஸ்ரவேல் குடும்பம் தான், ஆனால் இவங்க ஃபுல்லுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதாவது ஃபிரௌனுடைய ஆட்சிக்கு கட்டுப்படக்கூடிய, ஃபிரௌனுடைய ஆட்சிக்கு எந்தவித கருத்து வேறுபாடும் தெரிவிக்காம பொதுவாக அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரண்மனையில் இருக்கக்கூடிய ஜாரியத்துகளாக இருக்கலாம், ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஃபிரௌன் எல்லாருமே இந்த குழந்தையை என்ன நினச்சாங்கன்னா, இவங்க வந்து பனி இஸ்ராயல் கிடையாது, இந்த குழந்தை மூசா நபி கிப்தி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, கிப்தி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தையை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பராமரித்து வளர்க்கக்கூடிய ஒரே ஒரு பனி இஸ்ரவேலர் குடும்பம் இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே அந்த ஊரில் கிப்தி சமுதாயமும் பனி இஸ்ரவேலர்களும் எதிரும் புதிருமாக தான் இருப்பாங்க. இப்போ கிப்தி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை எடுத்துகிட்டு போய் இஸ்ரவேலர்களில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திட்ட சொல்லி வளர்க்க சொன்னோன்னு சொன்னால் அவர்கள் ஒழுங்காக பார்த்துப்பாங்களா பார்த்துக்க மாட்டாங்களாங்கிற மாதிரி சந்தேகம் ஏற்படும்ல. இந்த விஷயத்தை மூசா நபியுடைய சிஸ்டர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஒரு பொய் சொல்லிட்டாங்க. இந்த பொய் சொல்கிறது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. ஸோ அந்த காவலாளிகள் எதற்கு இந்த குடும்பத்தை பர்டிகுலராக சொல்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சிறுமி இப்படி சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொண்டு இப்போ இந்த குழந்தை மூசா நபியை எடுத்துட்டு அவங்களுடைய தாயிடமே கொண்டு செல்கிறாங்க. இப்போ அல்லாஹு தாலா சூரா கசஸ்ல 7வது வசனத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்தாம்ல, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறான்.
வலா தஹாஃபி வலா தஹ்சனி இன்னி ராதுஹு அப்படின்னு சொல்லியிருப்பாம்ல. அதாவது அல்லாஹு தாலா மூசா நபியுடைய அம்மாட்ட நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக மூசா நபியை உங்கள்கிட்ட திருப்பி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். இது டைரெக்டாக மூசா நபிட்ட அல்லாஹு தாலா பேசின மாதிரி பேசியிருக்க மாட்டான். ஏதாவது ஒரு அஸ்பாபுகளை கொண்டு அல்லாஹு தாலா இந்த வாக்குறுதியை அவங்க அம்மாட்ட கொடுத்துருப்போம். இந்த வாக்குறுதியை அல்லாஹு தாலா நிறைவேற்றுறோம். இதை பற்றி அல்லாஹு தாலா சூரா கசஸில் 13வது வசனத்தில், சூரா தாஹால 40வது வசனத்துலலாம் அல்லாஹு தாலா இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருப்போம். فَرَضْنَاهُ إِلَى أُمِّهِ كَيْ تَقَرَّ عَيْنُهَا وَلَا تَحْزَنَ وَلِتَعْلَمَ أَنَّ وَعْدَ اللَّهِ الْحَقُّ. இவ்வாறே மூசா நபியை அவர்களுடைய தாயாரிடம் திருப்பி கொண்டு வந்தோம். அந்த தாயார் கண்குளிர்ந்து கவலை மறந்து அல்லாஹு தாலாவுடைய வாக்குறுதி உண்மைதான் அப்படின்னு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதாவது மூசா நபியுடைய தாய் மூசா நபியை நினைச்சு ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. தன்னுடைய குழந்தை உயிரோட இருக்கா, இறந்து போயிட்டா, எந்த நிலையில் இருக்கிறது என்று நினைச்சு ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. அவர்கள் கண் குளிர்ந்து கவலை மறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக, அது மட்டும் அல்லாமல் அல்லாஹு தாலாவுடைய வாக்குறுதி உண்மை என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மூசா நபியை அவங்களுடைய தாயாரிடம் திருப்பி கொண்டு வந்தோம்னு அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்லியிருப்போம். வலக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன். இன்னும் மக்களில் பெரும்பாலானோர் இதை அறியவில்லைன்னு அல்லாஹு தாலா சொல்கிறோம். ஸோ அல்லாஹு தாலாவுடைய விதி மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திருப்பி அவங்க அம்மாட்டே வந்து சேர்றாங்க. ஆனால் எப்படி வராங்கன்னு சொன்னால், கிப்தி சமுதாயத்தை பொறுத்தவரையில் அவங்க வெறும் ஒரு நர்சிங் மதர் தான், அதாவது செவிலித்தாய் மட்டும்தான். மூசா நபி பற்றிய ரகசியத்தை அங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே, ஏன் பனி இஸ்ரவேலர்களுக்கு கூட தெரியாது. அது அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். சரி, இப்போது அந்த அரண்மனை ஜாரியத்துகள், காவலாளிகள் எல்லாருமே இந்த குழந்தையை எடுத்துகிட்டு மூசா நபி அம்மாட்ட வராங்க. இப்போ அந்த சின்ன பொண்ணு சொன்ன மாதிரியே அந்த குழந்தை அந்த அம்மாட்ட பால் அருந்தியது. ஏன்னா அல்லாஹு தாலா அந்த குழந்தைய அந்த மாதிரி செட்டிங் பண்ணியிருக்கிறான், அவங்களுடைய ஒரிஜினல் அம்மா, பயாலஜிக்கல் அம்மாவை தவிர மற்ற யார்கிட்டையுமே பால் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த குழந்தை பால் அருந்திய உடனே அவங்க எல்லாருக்குமே சந்தோஷமாயிட்டு, இப்போ இந்த செய்தி ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போன உடனே இப்போ அந்த நர்சிங் மதரை அரண்மனைக்கு அழைத்து வர சொல்லி ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழைப்பு விடுறாங்க. இப்போ மூசா நபியுடைய தாயார் அந்த குழந்தைக்கு ஒரு செவிலி தாயார் நர்சிங் மதராக அந்த அரண்மனைக்கு வராங்க. இப்போ அந்த 2 பேருக்கும் நடுவில் நெகோசியேஷன் நடக்கு, அதாவது பேரம் பேசுவது. அதாவது இவ்வளோ காலம் நீங்கள் பால் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் தருவோம். இப்போது ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார்கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் இந்த அரண்மனையிலே இருந்துருங்க, இந்த குழந்தைக்கு தேவையான பணிவிடைகளை ஃபுல்லாக நீங்கள் இந்த அரண்மனையில் இருந்துகிட்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு மூசா நபியுடைய தாயார் அரியாஹா சொல்கிறாங்க, எனக்கு கணவன் இருக்கிறாங்க, அதே போன்று நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நாங்கள் கவனிக்கணும், இந்த எல்லா பொறுப்புகளையுமே விட்டுட்டு என்னால் எப்படி அரண்மனைக்கு வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்போம்லாம் இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணுமோ அப்போம்லாம் உங்களுடைய காவலாளிகளை வச்சு நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, நான் நல்லபடியாக இவங்களை பராமரித்து விட்டுறேன். ஸோ என்னால் இவ்வளவு பொறுப்புகளை வச்சுட்டு அரண்மனையில் வந்து தங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் அந்த தாயுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு சம்மதிச்சிடுறாங்க. பொதுவாகவே கிப்தி சமுதாய பனி இஸ்ரவேலர்கள் மீது அடக்குமுறை செய்யக்கூடியவங்க. இந்த மூசா நபியுடைய தாயார் என்னால் இந்த அரண்மனையில் வந்து தங்க முடியாதுன்னு சொன்னதற்கு நியாயமாக கிப்தி சமுதாயம் அவங்கள கட்டாயப்படுத்தியிருக்கணும். ஆனால் ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இயற்கையாகவே இரக்க குணம் உள்ளவங்கிறதுனால அவங்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு இதற்கு சம்மதிச்சிடுறாங்க. ஸோ பகல் நேரத்தில் அந்த குழந்தை ஃபிரோனுடைய அரண்மனையில் இருக்கிற மாதிரியும், இரவு நேரத்தில் அவங்களுடைய தாயோடு இருக்கிற மாதிரியும் சூழ்நிலை ஏற்படுது. அந்த சமயத்தில் மூசா நபியுடைய தாயாருடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மையில் இருந்தது. மூசா நபிக்கு செவிலித்தாயை அவங்க நியமனம் செய்யப்பட்டதால் அவங்களுக்குன்னு சம்பளம் வழங்கப்படுது. ஆக்சுவலாக சம்பளம் கொடுத்தாலுமே அவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க, ஏன்னா தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கறது அவங்க எதுக்கு சம்பளம் வாங்கணும். ஆனால் கிப்தி சமுதாயத்துக்கு மத்தியில் சந்தேகம் எழும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க அந்த சம்பளத்தை வாங்கினாங்க. அப்போ உள்ள சமயத்தில் எகிப்தில் வாழ்ந்த எல்லா பனி இஸ்ரவேலர்களும் ஏழைகளாக தான் இருந்தாங்க. ஏன்னு சொன்னால் அந்த இஸ்ரவேலர்கள் மீது கிப்தி சமுதாயம் அடக்குமுறை செஞ்சாங்க. அவர்கள் வேலை பார்த்ததற்கு கரெக்டான ஊதியம் கொடுக்க மாட்டாங்க, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கூட அநியாயமான முறையில் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ எகிப்தில் இஸ்ரவேலர்களுடைய நிலை அப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த குடும்பத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்ததன் மூலமாக அல்லாஹு தாலா கிப்தி சமுதாயத்தின் மூலமாகவே நிறைய பொருளாதாரத்தை அல்லாஹு தாலா கொடுக்குறான். அந்த குழந்தைக்கு செவிலித்தாயாக அவங்க நியமிக்கப்பட்டதால் ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த குடும்பத்திற்கென்றே நிறைய பரிசுகள், நிறைய உடைகள், அது மட்டும் அல்லாமல் அவங்களுக்கென்றே நிறைய உணவுகளையும் வழங்குறாங்க.